அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இதை நம்ம 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்லையும் செய்யலாம், இல்லை மீதமான லெஃப்ட் ஓவர் ப்ரெட்லையும் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெட் எப்போவுமே மீதமாயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி, பால் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 5-6 டைம் போல் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு இதை வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அந்த ஷேப்புக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை வந்து நீங்கள் பால் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தேங்காய், ப்ரெட்டு, அப்புறமா வேர்க்கடலை இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக வந்து இது கூட நீங்கள் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா போதும். இனிப்பு வந்து ரொம்பவே கரெக்டாக வந்துடும். அதிகமாக சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளார நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் இதை அப்படியே லட்டு மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலுமே லட்டு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ப்ரெட் ரெசிபி, ப்ரெட் ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம தமிழ் ஃபன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.